நம்ம ஃப்ரெண்டு இன்னைக்கு நம்ம இவனோட அனிமல்ஸ் தான் சுற்றி பார்க்க வந்திருக்கோம். வாங்க போகலாம். காமிடா எல்லாத்தையும். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து கிளி. தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. வாங்க அவங்க குளிப்பாட்டி விட்டோம்னா ஜாலியாக குளிப்பாங்க. ஆமாங்க, ஒரே ஒரு கிளி தான் என்கிட்ட இருக்கு. பாருங்க எல்லாம் அழகாக உட்காந்து தண்ணி குளிக்குது. இதுதான் பார்வதி. பார்வதி தானேடா? ஆமாம், அது பேர் பார்வதி. அதுதான் கடைசி கண்ணுக்குட்டி. ஆமாம், இவன் தாங்க பார்வதி. ஃபேஸ்டிவல் இது என் ஃப்ரெண்டு தான். ஃபேஸ்டிவல் நான் அப்புறமா தாங்க யூஸ் பண்ணுவேன். கை சொரசொரன்னு இருக்கு, அது வரமாட்டேங்குது. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட வரும். தான் என்னோட பழகிய. இங்கே பா, நம்ம அதோட கொஞ்சம் பெரிய கண்ணுக்குட்டியை பார்ப்போம். கருப்பாக இருக்கும். இது பேர் பைரவியா? ஆமாம், இது பேர் தான் பைரவி. கேமரா கிட்ட வருது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்துக்கூடயும் பழகும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தொடை விட்டோம்னா அது பிடிக்கும். ஆனால் அதெல்லாம் மறந்து போச்சு, சின்ன வயசில் பண்ணதுனால. ரொம்ப நாளாக பண்ணாமல் இருக்கும், அதெல்லாம் மறந்து போச்சு. இங்கே பாருங்க, இதுதான் இந்த ரெண்டு கண்ணுக்குட்டி. ரெண்டு ஆட்டுக்குட்டிக்கும் அம்மாவா? ஆமாம், எதா யாரு அப்பா? வாழா இல்லைடா. அப்புறம் எப்படி அதை குட்டி போட்டுச்சு? இன்னும் எதுனா மனுஷனாடா ஆடுறா. ஆனால் தானே வயிற்றுல குட்டி வந்துடுமா? எவ்வளோங்க இது என்னமோ சொடன்னு சொல்லிட்டு இருக்கு. இதுதான் கைஸ் ஆட்டோட குட்டி. இதுதான் அப்பாவா இருக்குமோ? அது திணி முட்டையா இருக்கு, இது சொரியனா இருக்கு. இதுலேயும் ஒரு திணி முட்டையா இருக்கு, அது சொரியனா இருக்கு. ஒன்று எடுத்து காமிடா மக்களுக்கு. கரெக்டாக தானே இருக்கு. அப்படின்னா இதில் ரெண்டுல எது பெருசுன்னு தெரியல. ஆனால் இதுதான் இந்த வெள்ளை முடி வச்சிருக்குதுல, இதாண்டா பெருசுன்னு நினைக்கிறேன். இதுதான் பெருசுன்னு நினைக்கிறேன். அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு எங்க ஒரு வெள்ளை முடி இருக்குது. இங்கே பாருங்க, இந்த ஆட்டுக்குட்டி டென்ஷன் ஆயிடுச்சு. உதட்டும் பாரு. ஆமாண்டா, எங்காவது தூக்கி காமி. இல்லை, இப்போ அவங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதனால் தூக்க முடியாது. நல்லா புசு புசுன்னு இருப்பாங்க. அவங்கள வச்சு தலைவாணி செஞ்சால் செம்மையாக இருக்கும். தம்பி, இவங்க மேலே இதாங்க இவன் பேர் என்னடா? அவன் பேர் எத்தனை வைக்கணுமே? கரிஸ் கரிமுகதாஸ். இவன் பேரு இது நெத்தி வெள்ளை. இதுதான் கரிஸ் கரிமுகதாஸ். இதான் நெத்தி வெள்ளை. அதுதாங்க இன்னொரு ஆட்டுக்குட்டி. ஜூம் பண்ணி காமிக்கிறேன், பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, ஜோடி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஜோடியாடா பாருங்க கைஸ், எவ்வளோ அழகாக வருது. இது எல்லாத்துக்கூடயும் பழகும். நல்லா அழகாக இருக்குது. தொட்டாலும் நம்ம கையை சப்பா தான் பார்க்கணும். ஐயோ ஆய், கையில் ரொம்ப வச்சிருக்கான். பிடிக்கும். அங்கே பாருங்க ஒரு ஆட்டுக்குட்டி. அது கிட்ட போக பயமா இருக்குதா? இந்த ஆட்டுக்குட்டி கிட்ட போவேன். போடுது, ஏன்னா வருது. கையில் வச்சிருக்கீல, அது பார்க்க தான் இருக்கு. இங்கே பாருங்க, வச்சிருக்கான் கையில். பூனைக்குட்டி எங்கடா? இதுதான் கோழி கொஞ்சம் தாங்க அனுபவம். ஐஸ் இதுதான் என் கை. ஃபேஸ்டிவல்லாம் நான் அப்புறமா தான் பண்ணுவேன். என் ஃப்ரெண்டு தான், அவன் முடிஞ்ச இருந்தால் பார்த்துக்கோங்க. பேர் சொல்ல மாட்டேன். என் பேர் என்னன்னா மொட்டை மடுதரி சுத்த சுந்தரி. என் பேர் டால்வின்டா. டால்ஃபின்டா இப்போ தெரியும். இங்கே பாருங்க, அடக்காக்க சம்மோட அம்மானா சும்மா இல்லடா. இங்கே பாருங்க, முட்டை என்னோட முட்டை இல்லைனா யாரோ இல்லடா. இது யூடியூப்ல அப்லோட் பண்ணலாம்லடா? என்ன இது யூடியூப்ல அப்லோட் பண்ணலாம்லடா? ஓகே. எங்கடா பூனைக்குட்டியை காணோம்? இல்லதான் இருக்கும். கோழியெல்லாம் பெரிய கோழி அங்கே பாருடா, சேவல் சாப்பிட்டுட்டு இருக்கு. ரெண்டு கோழி, பெண்ணு ஆமாம், ஃபேன்சி கோழி. ரெண்டு கோழி எவ்வளோ ஒல்லியா இருக்கு. முடி மட்டும்தான் தெரியும்டா, பார்த்துட்டேன். ரொம்ப ஒல்லியா இருக்கும். எனக்கு பாருங்க,
இப்போதான்டா கரெக்டாக தெரியுது. குளிப்பாட்டி விட்றியா? டேய் இல்லைடா, ரூம் பாத்ரூம் போகுதுடா, அதுக்குதான் அப்படி உட்காந்து ரூம் பாத்ரூம் போக முட்டை விடுவேன். முட்டை விடுதா என்ன? ரொம்ப நாள் கழிச்சு ஒரு முட்டை விட்டு, அதுவும் நாலு வந்து விட்டு. இப்போ என்னடா? என்னடா மூக்கு வச்சு தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவாங்க. மூக்கை வச்சு பாடு. மூக்கு கருப்பா இல்லைன்னா அது பெண்ணுன்னு சொல்லுவாங்க. மூக்கு கருப்பா இருந்துச்சுன்னா அது ஆணுன்னு சொல்லுவாங்க. அங்கே பாரு, மூக்கு வெள்ளையாக தான் இருக்கு. அவனா பெண்ணா? அப்படின்னு நினைக்கிறேன். முட்டை போடுவீங்கன்னு நினைக்கிறேன். அக்கா முட்டை போட்டுச்சுன்னா கீழே வந்துடுமேடா. பாத்ரூம் போட இவ்வளோ நேரம் ஆகுது. அது முட்டையை பிடிக்க மாட்டேங்குது. முட்டை போடுறா பிடிக்கும். சரி ஆமாங்க, வெளியில் வர மாட்டேங்குது சொன்னேன்டா. குளிப்பாட்டி விட்டா இதுங்க அவன் குளிப்பாட்டி விட போகிறேன். இங்கே குளிப்பாட்டி விட்டு அப்படியே நாங்கள் தாண்டி பாருங்க நானு கத்து. இங்கே பாருங்க குளிப்பாட்டி விட போகலாம். எங்கள் வீட்டில் லவ் பேர்ட்ஸ் வச்சுருக்கோம். குளிப்பாட்டி விடலாங்க. இங்கே பாருங்க அப்படியே அது போகிறதான் பழகும் பாதி. இங்கே இப்போ ஒரே இடத்துல நிற்கும். இங்கே பாருங்க நிற்கிது. பரவாயில்ல. இங்கே பாருங்க நிற்கிது பார்த்தீங்களா? அப்படியே தண்ணி ஊற்றலைன்னா மாலை பார்க்கும். நான் விளையாடுறியா? இங்கிட்ட வந்து நான் விட்டு வருவேன். அப்படி விளையாடுது. அப்படிங்களா? இதுதான் ரெக்கை. ரெக்கை எரிச்சதுன்னா குளிக்க பிடிச்சதுன்னு இருக்கும். ஜல்லியா இருக்கா வீட்டுக்கு? என்ன வீடு மாடியில் குருவிக்கெல்லாம் தண்ணி வைப்பேன்டா. இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கையை வெடிக்குதுடா. தண்ணியெல்லாம் உள்ள இங்கே பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக புசு புசுன்னு ஆகுது. தண்ணி உள்ளே போனோம்னா அதனால வெடிக்கும். இங்கே பாரு, இங்கே பாருங்க விதிக்குது பாருங்க காய்ஸ். நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்தையும் தெருக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். எஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா, தமிழ்காரங்க வந்து இங்கிலீஷ்காரனா மாதிரி ஃப்ரெண்ட். பரவாயில்லையே, இதெல்லாம் எப்படிடா அட்ஜஸ்ட் பண்ணுது? எங்கள் கிளியெல்லாம் இப்படி குளிப்பாட்டி விட மாட்டோம். அதான் புளியர் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த மாட்டுக்கு போய் சாப்பாடு ஊற்றலாம். மாடு அடுக்கலாம். மறுபடியும் வருது. மறுபடியும் வருதுன்னா மறுபடியும் குளிப்பாட்டி வேணும். வேறு வழியே இல்லை. மறுபடியும் போகுது, வருது போகுது, வருது போகுது. சரியா? பாத்திய அப்படியே ஜாலியாக சுற்றி பார்க்குது. சுற்றி நீ ஓட்டக்குள்ள அப்படி என்னதாண்டா இருக்கு? ஒன்றுமே இல்லையே. ஓட்டக்காடுப்பா. தண்ணியை தெளிச்சது பார்த்தியா? தம்பி ஏகதான் வருதா? பாருங்க எப்படி ஜாலியா இப்பதான் குளிப்பாட்டி விடுவியாட? கையை பார்த்துச்சுன்னா ஓடாது, தமிழை பார்த்தனால ஓடுது. ஓடாது. இப்போ உங்க ஸ்டேபிள் பார்த்துக்கோங்க. எங்க வீட்டில் வந்து என்னடா பண்ற? நல்லா ஐயாதுடா. ஐயாதுட நீ ஐயாதுட நீ ஐயாதுட. அவங்களாம் கிங் ஆஃப் த வில்லேஜ். அவ்வளோதான், தண்ணி தீந்துருச்சு, இதுக்கு கிடையாது. ஓகே, போய் மாட்டுக்கு போய் சாப்பாடு ஊட்டிக்காம. மாக்குது போயிரு. அதுதான் என்ன பாக்குது போயிரு. சரி போய் மாட்டுக்கு போய் சாப்பாடு ஊட்டுறா. சரி பாய், நாளைக்கு இதுதான் மாட்டுக்கு போய் சாப்பாடு ஊட்டுறா. இப்போ கைஸ் கடுப்பு சேவல். டேய் மாட்டுக்கு போய் சாப்பாடு ஊற்றுறா. மாடு ஆடுக்கலாம். இப்போ சாப்பாடு ஊற்றுறது நீங்கள் பார்க்க போறீங்க. ஊத்துறா ஊத்துறா.
நீ போய் ஊத்துற. ஓகே சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. ஆனால் நானே போய் ஊற்றுறேன். எனக்கு பாதி. ம் பாருங்க. நான் பெருசு கொடுக்குறேன். ம் பாருங்க கைஸ் எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்க. இதுதான் நீ ஊற்றுறத நான் அந்த வீடியோ எடுப்பேன். எப்படா இருக்கலாம் கன்னிப்பால் வச்சு பாருங்க ஊட்ட போகலாம். ஹோய் ஹாய் சிலம்பமே சாணி சிலம்பம்டா.